அன்பான எஸ் சேனல் நேயர்களே, நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி வருகிறது. நாடு முழுவதும் அதற்கான பிரச்சாரங்கள் நடைபெற்று வருகிறது. தமிழ்நாட்டிலும் இந்த பிரச்சாரங்கள் சூடுபிடித்து நடைபெற்று வருகிறது. தமிழ்நாட்டில் தூத்துக்குடி மாவட்டத்தில் தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் கனிமொழி கருணாநிதி அவர்களது தொகுதிக்குட்பட்ட திருச்செந்தூரில் நேற்று வாக்கு சேகரிக்க வந்தார்கள். அவர்களை வரவேற்பதற்காக அங்கு திமுக கட்சியினரும் மற்றும் கூட்டணி கட்சிகள் காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள், தமிழக வாழ்வுரிமை கட்சி, சமத்துவ மக்கள் கழகம், மக்கள் நீதி மையம் போன்ற கூட்டணி கட்சிகளின் நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் புடைசூழ இந்த ஏற்பாடு நடைபெற்றது. மிகவும் சிறப்பாக நடைபெற்ற இந்த கூட்டம் திருச்செந்தூர் தேரடி வீதியிலிருந்து புறப்பட்டது. முதலாவதாக அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணனும், இரண்டாவதாக கனிமொழி தூத்துக்குடி பாராளுமன்ற தொகுதி வேட்பாளர் கனிமொழி எம்பி அவர்களும் பேசினார்கள், வாக்கு சேகரித்தார்கள். முன்னதாக அவர்களை வரவேற்க தொண்டர்கள் மலர் தூவி அவர்களை வரவேற்ற நிகழ்ச்சி அங்கு மிகவும் ஒரு அழகாக இருந்தது. அந்த நிகழ்ச்சிகளை இப்பொழுது நாம் தொகுத்து வழங்க இருக்கிறோம். முழுவதுமாக அவர்கள் வாக்கு சேகரித்த அந்த காட்சிகளை கண்டு உங்களது கருத்துக்களை நமது சேனலுக்கு பகிருங்கள். மலர் தூவியும் பொன்னாடை போர்த்தியும் அவர்களை வரவேற்ற நிகழ்ச்சியை இப்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். மறக்காமல் அந்த நிகழ்ச்சியை பற்றி உங்களுடைய கருத்துக்களை நமது சேனலில் பதிவிடுங்கள். அதாவது மாற்றம் வேண்டும், தமிழகத்திலிருந்து அது தொடங்க வேண்டும். மத்தியில் ஆளக்கூடிய பாஜக ஒன்றிய அரசை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் சிந்தனையோடு இந்திய கூட்டணி வெல்லட்டும். மதவெறியை கையில் எடுத்து ஆட்டம் போட்டு கொண்டிருக்கும் பாஜக அரசு மக்களின் நலனில் அக்கறை இல்லாமல் மக்கள் விரோத ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறது. அந்த அரசை வீட்டிற்கு அனுப்பி நல்லதொரு ஆட்சி அமைக்க திராவிட முன்னேற்ற கழகத்தின் இந்திய கூட்டணி வேட்பாளர்கள் வெற்றி பெற வேண்டும். நாட்டில் ஜனநாயகம் வெல்ல வேண்டும். கனிமொழி எம்பி அவர்களின் பிரச்சாரத்தை பார்க்கலாம். நடைபெறும் போகின்ற நாடாளுமன்ற தொகுதியில் இந்திய கூட்டணியின் சார்பாக நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய கனிமொழி கருணாநிதி எம்பி அவர்கள் இன்னைக்கு வாக்கு கேட்க அருள்மிகு ஸ்ரீமதி சாமிங்க வாசல் அருகே இன்னைக்கு மழை காலமாக இருந்தாலும் சரி, வெயில் காலமாக இருந்தாலும் சரி, அது கொரோனா காலமாக இருந்தாலும் சரி, மக்களுக்காக பணியாற்றக்கூடிய ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் இருந்தார் என்று சொன்னால், இருக்கிறார் என்று சொன்னால் அவர்தான் நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர் கனிமொழி கருணாநிதி அவர்கள். ஜாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டு எல்லோரையும் நேசிக்கக்கூடிய மரியாதைக்குரிய பாராளுமன்ற உறுப்பினர் நம்முடைய முத்தமிழறிஞர் தலைவருடைய மகளாக, மரியாதைக்குரிய அண்ணன் தளபதியுடைய தங்கையாக இன்றைக்கு உங்களிடம் நீங்கள் எல்லாம் எனக்கு உதயசூரியனிலே வாக்கைத்தார்கள் என்ற வகையிலே வாக்கை கேட்க வருகின்றிருக்கிறார்கள். அந்த வகையிலே நீங்கள் எல்லாம் உதயசூரியன் சின்னத்துக்கு ஆதரவு தந்து எதிர்த்து நிற்கின்ற வேட்பாளர்கள் அத்தனை பேரும் டெபாசிட்டை இழந்தார் என்ற வரலாறு படைக்கின்ற வகையிலே நீங்கள் எல்லாம் பணியாற்ற வேண்டும், வாக்கை தர வேண்டும் என்று கேட்டு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். வாழ்க!
உங்களுடைய அன்பான வரவேற்பிற்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை முதலில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இது தெருமுனை பிரச்சாரமா அல்லது ஒரு பொதுக்கூட்டமா என்று கேட்க தோன்றக்கூடிய அளவிலே இவ்வளவு பெரிய வரவேற்பை தந்திருக்கக்கூடிய உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியை மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வரவேற்பு நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய மாவட்ட கழகத்தின் செயலாளர் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களே, இந்திய தேசிய காங்கிரஸ் தொகுதி பொறுப்பாளராக இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் ஊர்வசி அமிர்தராஜ் அவர்களே, அதே போல இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் மூத்த முன்னோடிகளே, முன்னணி செயல் வீரர்களே, நம்முடைய உயிருக்கும் மேலான தலைவர் கலைஞர் அவர்களின் அன்பு உடன்பிறப்புகளே, உங்கள் அத்தனை பேருக்கும் நன்றி நன்றி நன்றி. நம்முடைய முதலமைச்சரான தளபதி அவர்கள் மீண்டும் தூத்துக்குடி வேட்பாளராக நிற்கக்கூடிய வாய்ப்பை எனக்கு வழங்கி இருக்கிறார்கள். சென்ற முறை நான் தேர்தலிலே நின்ற போது பல பேர் என் மீது வைத்த விமர்சனம், அவங்க சென்னையில இருக்காங்க, நிச்சயமா தேர்தல் முடிஞ்சு வெற்றி வாய்ப்பு கிடைத்தால் தூத்துக்குடிக்கு திரும்பி வரவே மாட்டாங்க என்று கூறினார்கள். ஆனால் தூத்துக்குடி என்பது என்னுடைய இரண்டாம் தாய் வீடு என்று சொல்லக்கூடிய அளவிற்கு நீங்கள் என் மீது அன்பை பொழிந்திருக்கிறீர்கள். அதே போல நானும் உங்களோடு நின்று பணியாற்றி இருக்கிறேன் என்று நான் நிச்சயமாக நம்புகிறேன். அந்த உரிமையோடு உங்களிடம் நான் கேட்கிறேன், உங்களுடைய பொன்னான வாக்குகளை உதயசூரியன் சின்னத்திலே அளித்து மீண்டும் உங்களோடு பணியாற்றக்கூடிய வாய்ப்பை எனக்கு உருவாக்கி தர வேண்டும் என்று உங்களை எல்லாம் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். உங்களை எல்லாம் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். இந்த தேர்தல் என்பது நாம் நினைவிலே வைத்துக் கொள்ள வேண்டும். இது வெறும் அரசியல் வெற்றிக்கான தேர்தல் இல்லை. நம்முடைய தேர்தல் என்பது இந்த நாட்டை காப்பாற்ற வேண்டிய தேர்தல். நம்முடைய முதலமைச்சரான தளபதி அவர்கள் சொல்லுவது போல இது இரண்டாவது சுதந்திர போராட்டம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். நம்முடைய அடையாளங்களை, நம்முடைய மொழியை, தமிழ்நாட்டை காப்பாற்ற வேண்டிய கடமை நம் அத்தனை பேருக்கும் இருக்கிறது. ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய பிஜேபி இந்த நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களுடைய உரிமைகளை பறிக்கிறது. அப்படி உரிமைகளை பறிப்பதற்காக நமக்கு தமிழ்நாட்டுக்கு வரிய வாங்கிக்கிறாங்க. தமிழ்நாட்டில இருந்து மக்களுடைய வரி பணத்தை அரசாங்கத்திடமிருந்து வாங்கி கொள்கிறார்கள். ஆனா திரும்பி என்ன கொடுக்கறாங்க? ₹1 வரி வாங்கினா 26 பைசா தான் திருப்பி கொடுக்கறாங்க. வெள்ள நிவாரணத்துக்கு இன்னைக்கு வரைக்கும் ₹1 கூட கொடுக்கல. ஆனா உத்தரப்பிரதேசத்துக்கு, அவங்க ஆட்சி செய்யக்கூடிய உத்தரப்பிரதேசத்துக்கு ₹1 வரி வாங்கி எவ்வளவு திருப்பி கொடுக்கறாங்க? ₹2.02. இது ஓரவஞ்சனை இல்லையா? நியாயம் இல்லாமல் ஒரு அரசாங்கம் நடந்து கொள்ளலாமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். தொடர்ந்து ஏதோ பெரும்பான்மை மக்கள் இந்து மதத்தை இவர்கள் காப்பாற்றுவதற்காகவே பிறந்தவர்கள் போல் பேசுகிறார்கள். நான் ஒன்னே சொல்ல விரும்புகிறேன், இவங்க கிட்ட இருந்து இந்து மதத்தையும் மக்களையும் காப்பாற்றுறது நம்முடைய கடமை. ஏன்னா மதத்தை பயன்படுத்தி அரசியலுக்கு வந்து ஆட்சி
ஆட்சி பொறுப்புக்கு வந்து எந்த மக்களால் ஆட்சி பொறுப்புக்கு வந்தாங்களோ அவங்களை எதிர்த்து வேலை செய்து கொண்டிருப்பதுதான் பாஜக, மோடி என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடித்தட்டில் இருக்கக்கூடிய மக்கள், உழைக்கக்கூடிய மக்கள், இங்க இருக்கக்கூடிய வியாபாரிகள் யாரையாவது பாஜக வாழ வைத்திருக்கிறதா என்றால் இல்லை. விவசாயிகளுக்கு எதிராக சட்டம், தொழிலாளர்களுக்கு எதிராக சட்டம், அதே போல ஜிஎஸ்டியை கொண்டு வந்து இங்க இருக்கக்கூடிய வியாபாரிகளை எல்லாம் நசுக்கி பிழிந்து அபராதம் விதித்து அவங்க தொழிலே பண்ண முடியாத அளவுக்கு சித்திரவதை செய்து கொண்டு இருக்கக்கூடியவர்கள் தான் ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய பாஜக என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் எல்லோருக்குமான முதலமைச்சர். இன்னும் சொல்ல போனால் எனக்கு ஓட்டு போட்டவங்களுக்கு ஓட்டு போடாதவங்களுக்கும் சேர்த்து நான் முதலமைச்சராக, எனக்கு ஏன் ஓட்டு போடல நினைக்கக்கூடிய அளவிற்கான முதலமைச்சராக நான் பணியாற்ற வேண்டும் என்று சொன்ன முதலமைச்சர் தான் நம்முடைய அண்ணன் தளபதி அவர்கள். அவருடைய ஆட்சியிலே இன்னைக்கு எத்தனையோ புதிய திட்டங்கள் தமிழ்நாட்டுக்காக கொண்டு வரப்படுகிறது. இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கி தரப்படுகிறது. பெண்கள் இங்க இருக்கக்கூடிய சகோதரிகளுக்கு பஸ்ல கட்டணம் இல்லாத பயணம், விடியல் பயணம். அதே போல நம்ம வீட்டு பிள்ளைகள், பெண் பிள்ளைகளா இருக்கட்டும், ஆண் பிள்ளைகளாக இருக்கட்டும், கல்லூரியிலே போய் படிக்கும் பொழுது மாதம் 1000 ரூபாய் அவர்களுக்கு வழங்கப்படும். ஏன்னா நம்ம பசங்க படிக்கணும், படித்து நல்ல நிலைக்கு வர வேண்டும் என்று நினைக்கக்கூடிய, விரும்பக்கூடிய ஆட்சிதான் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வேலை இல்லையே அப்படின்னு போய் அமித்ஷா அவர்களை கேட்டா போய் பக்கோடா போடு, அதுவும் வேலைதான் அப்படின்னு சொல்லக்கூடிய மனது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கோ நம்முடைய முதலமைச்சருக்கும் கிடையாது. என் பிள்ளைங்க படிக்கணும், தலை நிமிர்ந்து வாழ வேண்டும், தொழிற்சாலைகளை கொண்டு வருவேன், அவர்கள் படித்துவிட்டு அங்கே வேலைக்கு செல்ல வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் தான் நாங்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். தமிழர்கள் தலை நிமிர்ந்து வாழ, இந்த நாடு தலை நிமிர, எல்லா மக்களும் ஒன்றுபட்டு ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்றால் இங்கே மட்டும் இல்லை, டெல்லியிலும் ஆட்சி மாற்றம் வர வேண்டும். இந்திய கூட்டணி வெற்றி பெற வேண்டும். நாடும் நமதாக வேண்டும், 40ம் நமதாக வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நீண்ட நாள் இந்த பகுதியின் கோரிக்கையாக இருக்கக்கூடிய பொன்னங்குறிச்சியில இருந்து புதிய கூட்டு குடிநீர் திட்டம் கொண்டு வரப்பட வேண்டும் என்று நீங்கள் தொடர்ந்து கோரிக்கை வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். விரைவிலே அந்த திட்டம் தொடங்கப்படும் என்ற உறுதியை உங்களுக்கு நான் இந்த கூட்டத்திலே வழங்கிக் கொள்கிறேன். மறவாதீர்கள், உங்களது சின்னம் தலைவர் கலைஞரின் சின்னம் உதயசூரியன், அந்த தளபதியின் சின்னம் உதயசூரியன். உங்களுடைய பொன்னான வாக்குகளை உதயசூரியன் சின்னத்திலே அளித்து மீண்டும் உங்களோடு பணியாற்ற, தூத்துக்குடி மக்களோடு இணைந்து நிற்க எனக்கு ஒரு வாய்ப்பை தாருங்கள். நன்றி, வணக்கம்.